சங்காபிஷேகம் அப்படின்னா சங்கு 108 சங்கை வச்சு சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுறது தான் சங்காபிஷேகம் அப்படின்னு பொருள். இந்த சங்காபிஷேகம் எதுக்கு பண்ணுறா அப்படின்னா, இந்த கார்த்திகை மாதத்தில் சூரிய பகவான் விருச்சிக ராசிக்கு பிரவேசிக்கிறார். அப்படி விருச்சிக ராசிக்கு பிரவேசிக்கும் பொழுது சூரியனுடைய பிரகாசம் அதிகமாகுது. சூரியனினுடைய பிரகாசம் அதிகமாகின்ற காரணத்தினால் சந்திரனினுடைய பலம் குறைகிறது என்று பொருள். அந்த சந்திரனினுடைய பலம் குறைஞ்சால் என்ன நடக்கும் அப்படின்னா, நமது ஜாதகங்களில் சந்திர பகவான் எங்கே இருக்காரோ அதை பொறுத்து தான் நமக்கு ஜாதகத்தையே எழுதுவா. இன்னும் சொல்லணும்னா, இன்றைக்கி சந்திராஷ்டமம் யார்கிட்டையும் பேசாத அப்படின்னு ஒரு குழந்தை பிறந்தா இன்றைக்கி சந்திர பகவான் எந்த கட்டத்தில் இருக்காரோ அந்த ராசி தான், அந்த நட்சத்திரம் தான் அன்றைக்கி உள்ள ராசி. அப்படி அந்த சந்திர பகவான் பலம் இழந்துட்டா அப்படின்னா அது சரி வராது. அப்படிங்கிறதுனால சந்திர பகவானினுடைய பலத்தை கூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை மாதம் சிவபெருமானுக்கு உகந்த மாதம்.